பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஆமாங்க. இன்று ஆண்டவர் எனக்கு காண்பித்து உங்களுக்கு கற்பிக்க என்னை ஏவின வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு நம்ம ஏன் பயப்படணும்? அவருடைய அன்பை விட்டு விலகக்கூடாது அப்படின்ற பயம் நமக்குள்ளாக இருக்கும். அவர் கொடுத்த ரட்சிப்பை நம்ம இழந்துடக்கூடாதுன்ற பயம் இருக்கணும். அவருடைய பரிசுத்தத்தை நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்ற பயம் இருக்கணும். அந்த பயம் நம்மளை யோசிக்க, சிந்திக்க ஞானத்தின் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று ஆண்டவர் இங்கே கொடுக்கிறார். அந்த பயம் இருந்தால் நமக்கு திட நம்பிக்கை உண்டு. திடம்னா அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அதுதான் திட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக கர்த்தர் ஊற்றுவார். உங்களால எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுவார். அவர் உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். அதான் அடுத்த வார்த்தை விதமாக சொல்லுகிறது, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். திக்கு திசை அறியாமல் போகிற பல டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறார். அவர்களுடைய தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர் அடைக்கலமாய், அரணான கோட்டையாய், எல்லா தீங்கிலிருந்தும் அவர்களை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய கட்டளைக்கு நம்ம பயந்திருக்கிறோமோ, அவருடைய அன்பை விட்டு தூரம் போயிடக்கூடாதுன்ற பயம் நமக்குள்ளாக இருக்கா? சில பேர் துணிகரமா பாவம் செய்யறாங்க. சில பேர் பேசுற, நான் எல்லாருமே சொல்றேன், ஆண்டவர் மன்னிப்பாருன்னு சொல்லி, அவர் அன்பானவர் அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியமா இருக்கும். அது இல்லாம கர்த்தருக்கு பயப்படணும். அவர் அக்கினி ஜுவாலையுடைய கண்களை உடையவராக இருக்கிறார். ஒரு பக்கம் பச்சிக்கிற அக்கினி ஜுவாலையுடைய கண்கள், இன்னொரு பக்கம் அவர் அன்பு தயவு பெருத்தவர், அவர் கிருபை நிறைந்தவர். அந்த கிருபையின் காலத்தை போக்கடிக்காமல் அவரை பணிந்து சேவிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அடுத்த வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. நீங்க அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியான அவருடைய ஜீவ ஊற்று வழிந்தோடி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்குங்க. அதனால் மரண கண்ணிகளுக்கு நீங்க தப்பலாம். மரணம் உங்களை தேடி வரும்போது அந்த கண்ணிகள் இருந்து அந்த கண்ணி தெறிக்க செய்ய அவர் ஜீவ ஊற்ற உங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுவார். அதற்கு நீங்கள் அவருக்கு பணிந்து அவரை சேவிக்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அவருடைய அன்பை விட்டு ஒரு நாளும் விலகிவிடக்கூடாது என்கிற பயம், அவருடைய பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது, அவருடைய ரட்சிப்பை இழந்துடக்கூடாதுன்ற பயம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக, அந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்கும். ஆண்டவர் என்னை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்ற பயம் நமக்குள்ளாக இருக்கும். தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசப்பா, எங்களுக்கு திட நம்பிக்கையை நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி. இயேசப்பா, இந்த உலக மனிதர்கள், சுவாசமுள்ள மனிதர்களை நம்புவதை பார்க்கும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, உண்மை மேல நாங்கள் நம்பிக்கை வைத்து எந்த மனிதருக்கும் நாங்கள் பயந்து இடக்கூடாமல், கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்துல வேரூன்றி நின்று, இசப்பா, உமக்கு மாத்திரம் பயந்து, இசப்பா, உம்முடைய அடிச்சுவட்டை மாத்திரம் நாங்கள் ஃபாலோ செய்ய, உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து விடாது காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, ஜீவ ஊற்றை எங்களுக்குள்ளாக ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, இசப்பா, உம்மை பணிந்து, இசப்பா, உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகள் நடக்கும்போது எங்களுக்குள்ளாக இசப்பா ஜீவ ஊற்று பெருக்கும் என்று சொன்னீரே கர்த்தாவே. அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஜீவ ஊற்று எங்களுக்குள்ளாக இருந்து வழிந்தோடி அநேகருக்கு அது நன்மையாக பயக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, வியாதிகள், இசப்பா, பலவீனங்கள் எல்லாம் மாற்றி பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி கர்த்தர் இசப்பா உம்முடைய பிள்ளைகளை இசப்பா எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வரும்
வரைக்கும் இசப்பா உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாக, உம்முடைய பரிசுத்தத்துக்குள்ளாக, உம்முடைய அன்புக்குள்ளாக நிலைத்திருந்து இசப்பா உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டமாக நாங்கள் காணப்பட கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர். நீர் பெருகுவோம், நாங்கள் செருகுவோம். கர்த்தர் உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஹேவ் a blessed day. God bless you all. இந்த நாள் நல்ல நாளாக அமைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள்.